உங்கள் யாவருக்கும் இறைமகன் கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறகுலாம் நம்ம எப்படி இருந்திருப்போம்? அழகாக சொன்னாங்க. எதில் படுத்திருந்தார்? வாந்தி மேலே படுத்திருந்தார். டிஜிஎஸ் தினகரன் அழகாக சொல்லுவார் ஒரு மெசேஜில். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் வீட்டுக்காரர் காணலன்னு தேடி போனாங்களா அந்த அம்மா. வீட்டுக்காரர் அழகாக படுத்திருந்தாலும் ஒரு சாக்கடையில் ஒரு பன்னி மேலே தலையை வச்சு படுத்திருந்தாராம். சுகமாக எது அந்த பன்னியோடு தான் இருந்தாராம். பண்ணியாக இருந்தார். ஏன்னா அவருக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு குடிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதிலிருந்து விடுதலை பெறது தான், அதுதான் அன்னைக்கு தான் அவருக்கு என்னது கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்மஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதில் பிறந்திருக்கிறார். டுடே, திஸ் டே, இன்று. எப்போ நாம் ஐயா சொன்னாங்க 22 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் என்னோடு கடந்து வந்தார். அதனால தான் அவர் சங்கீதம் 22 வாசித்தேன். நல்லா சொல்லுது. சங்கீதம் 22 வாசித்தீங்கன்னா, உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து அவர் சபை நடுவில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு? துதிச்சிட்டார். 22 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி இருந்ததால் ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல வாழ்வு தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல திருச்சபை தந்திருக்கிறார். இந்த சமூகத்தில் ஒரு மரியாதை அவருக்கு. ஒரு கஞ்சா அடிக்கிற ஆள், ஒரு குடிக்கிற ஆளாக இருந்தால் எப்படி இருந்திருக்கு மரியாதை? ஆனால் இன்றைக்கி பாஸ் ஆன பிறகு எப்படி மரியாதை? அந்த ரெட்டில்ஸில் ஒரு பிஷப் விட்டல்னு ஒருத்தர் இருக்கிறார். ஐயா மரியாதை இருப்பார், பிஷப் விட்டல். அவர் சொல்லுவார், ஒரு காலத்தில் ஒரு கட்சியில் இருந்தேன், குடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், அன்றைக்கி மதிக்கலை. ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு ஒரு திருச்சபை ஆரம்பித்து பாஸ் ஆன பிறகு நான் போகிறப்போ, அந்த தெருவில் போகிறப்போ இருக்கிற மக்கள் எழுந்து நின்று அன்னை போட்டுறோன்னு சொல்கிறாங்க. காரணம், நான் முன்னால் இப்படி இருந்தேன், இன்றைக்கி எப்படி இருக்கிறேன்? ஆண்டூருக்குள்ளே இருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த மரியாதை இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், நடு ரோட்டில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவார். பொதுவாக கிறிஸ்மஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார். அந்த முனையிலேருந்து டான்ஸ் நல்லா ஆடி தான் கூட்டு போவார். ஐயா, ஒரு காலத்தில் நான் இப்படிலாம் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிதான வாழ்வை கொடுத்துக்க அந்த பிஷப் விட்டில் சொல்லுவார். அவரை மாதிரியே தான் இருப்பார். இவர் கொஞ்சம் அவரை சவுட்டாக, இவர் 2 பேரும் ஒரே இடம் தான் இருப்பாங்க, ஒரே ஹைட்டு தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்கு அந்த உலகத்துக்கு வந்தார். வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்வு கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். தன் ஜீவனை கொடுத்து எல்லோரையும் மீட்கும் பொருளாக, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கமே என்னென்னா, எல்லாருக்கும் விடுதலை. ஒரு கூட்ட மக்களுக்கு இல்லை, இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, யூத மக்களுக்கு மட்டுமல்ல, இல்லை ஒரு பாஸ்டர்ஸுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். செப்பனியா 2 சொல்கிறார், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நினைப்பு அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள் சொல்கிறார். மனத்தாழ்மையை தேடுங்கள். யார் நம்ம அவரை தேடுறோமோ, விடுதலையை தேடுறோமோ, அந்த விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். அதுதான் செப்பனியா 3 சொல்றார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேல் ஆர்ப்பு, எருசலேம் குமாரத்தியே கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றி என் சத்துருக்களை விலக்கி. யார் என் நடுவில் இருக்கா? இஸ்ரவேலின் தேவன் என் நடுவில் இருக்கிறார். இனி நான் என்ன பண்ண முடியாது? தீங்க காணாதிருப்பாய். அந்நாளிலே do not afraid, நீ பயப்படாதே. சொல்லுங்க, வாசிங்க. பாருங்க, அவர் வல்லமை உள்ளவரா, மைட்டி காடா. அவரால் எல்லாமே நடக்கும். இந்த கடலில் நடந்து போகிறப்போ, கடல் நடக்கிறாரு, அங்கே பேதுரு, ஐயா யார் பயப்படுறார், நானும் கடலில் நடக்கணுங்கிறார், வாங்குறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிறார்.
2 மீன் 5 அப்பம் பிரித்து கொடுக்குறார். மரித்த மனிதனை உயிரோடு எழுப்புறார். அவ்வளந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர். அவர் என்ன பண்ணுறாரு? நம்மை ரட்சிக்கிறவர். அவர் நம்ம என்ன பண்ணுறாரு? அப்படி வல்லமை உள்ளவர், நம்ம ரட்சிக்கும் ஆண்டவர். அது மட்டுமல்ல, அவர் பேரில் சந்தோஷமாக எழுந்து தமது அன்பினித்தம் அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். ஒருவேளை இந்த வானத்தை மூவடைத்த ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் என்பது டிசம்பர் 25 இன்னும் வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. இந்த மாதம் இந்த தேதி கிறிஸ்து பிறந்தான்னு எங்கேயா சொல்லியிருக்கா? சொல்லலை, சொல்லியிருக்காது. எல்லா பண்டிகையும் நீங்கள் எஸ்தர் படிச்சிங்கன்னா அங்கே பூரிங்கிற ஒரு பண்டிகை டேட்டோடு சொல்லப்படும். பஸ்கா பண்டிகை, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் கொடுப்பதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவது பஸ்கா பண்டிகை, அது டேட்டோடு சொல்லப்படும். இஸ்ரேல் மக்களுக்கு நீ இந்த தேதியில் அடிமைத்தனத்தில் வெளியே வந்த, உன் வீட்டு நான் நிலையில் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டுச்சு, மற்றவங்க தலைப்புலாம் செத்து போச்சு, அந்த நேரம் நீ நினைவு கொண்டாடு. அது ஒரு பஸ்கா பண்டிகை, விடுதலையின் பண்டிகை. அந்த விடுதலையின் பண்டிகை என்ன அது சொல்லப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி மட்டும் பைபிள் சொல்லப்படாது. ஆனால் இயேசு ஒரு சரித்திர புருஷன். இயேசு பிறக்கிறப்ப தான் முதலாவது குடிமதிப்பு, சென்சஸ் எழுதப்பட்டது, குடிமதிப்பு. அதனால் இயேசு பிறப்பதற்கு கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்ங்கிற 2 காலங்கள் பிரிக்கப்படும். முதலாவது குடிமதிப்பு லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அந்த முதலாவது குடிமதிப்பு ஏரோது ராஜாவில் எழுதப்பட்டது. அந்த குடிமதிப்பு என்பது சென்சஸ் கணக்கு. அதான் ஃபஸ்ட்டு. அதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின். இயேசு பிறந்தது ஒரு அதிசயம். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் ஒரு குழந்தை. ஆனால் இயேசு ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவர் ஒரு சரித்திர புருஷன். அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காக, எல்லாரும் வாழ்வு அமைப்பதற்காக இந்த உலகத்தில் வருவாங்க. ஆனால் அவர் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். தன் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு. அதுதான் அவர் சரித்திர புருஷன். அவர் பிறந்த தேதி எதுக்கு இந்த வேதத்தில் சொல்லப்படலைன்னா, அவர் என்னைக்கு நம்ம உண்மையாக ரட்சிப்புங்கிறோமோ அன்னைக்கு தான் எனக்கு என்னது கிறிஸ்மஸ் பண்டிகை. ஒரு மதத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு நிறைய பண்டிகை இருக்குது, நிறைய பண்டிகை அவங்களுக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு, ஒரு நாளைக்கு இவங்களுக்கு, ஒரு நாளைக்கு இந்த ஜாதிக்கு, ஒரு நாளைக்கு இந்த ஜாதிக்கு, இப்படிலாம் பண்டிகை இருக்குது. பண்டிகை என்பது ஒன்றாக இணையணும், அதுதான் பண்டிகை. அந்த ஒன்றாக இணைவது அவங்களுக்கு இல்லை. அதனால் ஒருத்தர் உருவாக்கி அதை சண்டைக்கார பண்டிகை ஆக்குறாங்க. ஆனால் அவங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க கொடுக்கறது ஒரு பண்டிகைன்னு அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இன்னொருத்தர் தன் தலைவர்கள் பிறந்ததை பண்டிகையாக கொண்டாடுறாங்க. ஆனால் இயேசு பிறந்தது டிசம்பர் 25ன்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, ஒரு தேதி வேணும், நாம் ஒன்றாக நமக்கு ஒரு பண்டிகை வேணும் என்பதற்காக ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அவர் பிறந்தது இந்த வருஷம் பிறக்கணும், புது வருஷம் வரணும், புது வாழ்வுன்னு அந்த புது வருஷம் பிறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்டிகைன்னா, ஜெர்மன் தேசத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்குது ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, ஒரு மிஷினரி அங்கே போகிறார். நான் இப்போ எங்கள் ஆட்டோ ஓட்டின தம்பிகிட்ட சொல்லிக்கிட்டு வந்தேன். பிரகாஷுங்கிற ஒரு பையன், அவங்க அப்பா எங்களுக்கு ஆட்டோ ஓட்டினார். அவங்க அப்பா நான் அண்ணன் தான் கூடுவேன். நாங்கள் முதல்ல ஒரே ஒரு ஆட்டோ வாங்குகிறோம், அது அவங்க அப்பா ஓட்டுறார், ஃபஸ்ட் ஆட்டோ. இந்த பையன் ஓட்டுறான். அவன்கிட்ட போயிட்டு வரப்போ சொல்லுவேன், இந்த ஏரியாவுக்குள்ளே 25 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அந்த பிரிட்ஜை விட்டு இறங்கி ரைட்டில் திரும்பி நிறைய புளியந்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஆனால் இந்த ரைட்டில் என்ன பண்ண முடியாது, திரும்பி வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு 25-30 வருஷத்துக்கு முன்னால் என்னால் வர முடியாது. நீங்கள் லோக்கலில் இருக்கிறதால வந்திருப்பீங்க. இப்போவும் கடைசியாக போன தடவைக்கு முன்னோட வரப்போ இங்கே சர்வீஸ் நடக்கு, வெளியே சண்டை நடக்குது. போன வருஷம் அப்படிப்பட்ட ஒரு டெரரிஸ்ட் ஏரியா. மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள். இன்றைக்கி தடிக்கு விழுந்தால் எவ்வளோ சர்ச்சு, எவ்வளோ பாஸ்டர். இந்த வட சென்னையில் பெரிய பாஸ்டர் ஐஜான் வீடு இங்கே தான் இருக்குது, அவர் சர்ச்சு இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் தாஸ் சர்ச்சு, இப்படி நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த அளவுக்கு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கான். ஆனால் இதெல்லாம் ஒரு மிஷன் தான். இதே மாதிரி ஜெர்மன் தேசம் பின்தங்கின நிலைமை, மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அடிமைப்பட்டு கிடக்கிறப்போ ஒரு அவங்க ஊரோடைய பழக்கம் என்னென்னா, வருஷத்தில் ஒரு முறை வாலிப மகனையோ மகளையோ நிர்வாணப்படுத்தி முட்டையடித்து அவன் உடம்பில் மஞ்சள் குங்குமம் பூசி அவனுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் கொடுப்பாங்க. ஒரு மாதம் என்ன வேணாலும் சாப்பிடலாமா, எதுனாலும் பண்ணலாமா, ஒரு வருஷம்
ஒரு மாதம் சீட்டு போட்டு எடுப்பாங்களாம். குறிப்பிட்ட வயசு பிள்ளைகள்லாம் சீட்டு எழுதி போட்டு எடுப்பாங்களாம். சீட்டு எழுதி போட்டு எடுப்பாங்களாம். அப்படி எடுக்கிறப்போ யார் பேர் விழுதோ அந்த மனுஷனை ஒரு மாதத்துக்கு முன்னால் என்னனாலும் சாப்பிட கொடுப்பாங்களாம். அந்த குறிப்பிட்ட தேதியில் அவனை மொட்டை அடித்து அவன் தலையில் குங்குமம் மஞ்சள் தேய்த்து உடம்பு முழுவதும் நிர்வாணப்படுத்தி ஊருக்கு முன்னால் அவனை கழுத்தை வெட்டுவாங்களாம். கழுத்தை வெட்டி அங்கே ஓக் மரம்ங்கிற ஒரு மரம் இருக்குமா, அந்த ஓக் மரத்தில் அந்த ரத்தத்தை தொளிப்பாங்களாம். அந்த ரத்தத்தை தொளிக்கிறதுல ஓக் மரம்னா இது மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, இன்றைக்கி வச்சுக்க கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அன்றைக்கி ஓக் மரம். ரத்தத்தை தொளித்தா அந்த வருஷம் முழுவதும் நல்ல மழை பெய்யுமா, புயல் வராதான், கஷ்டம் வராதான், வேதனை வராதான், துன்பம் வராதான். இது அவங்களுடைய ஐதீகம். கிழக்கே போகிற ரயில் ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா இதைத்தான் ஸ்டோரியாக எடுத்திருப்பார். கிழக்கு போகிற ரயிலில் இதுதான் ஸ்டோரி. இதுதான் ஸ்டோரி. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்படி ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கிராமத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இங்கே அந்த கிராமத்தில் இந்த சம்பவம் நடக்கிறப்போ கிராமமே சந்தோஷமாக இருக்குமா. அந்த ஓக் மரம் இருக்கிற இடத்துல எல்லா மக்களும் குடித்து வெறித்து ஆடி பாடி சந்தோஷமாக இருப்பாங்களாம். அந்த குறிப்பிட்ட மனிதனை நிர்வாணப்படுத்தி ஊருக்கு முன்னால் அவன் தலையில் மஞ்சள் குங்குமம்லாம் தேய்ச்சி ஒரு டேபிள் இருக்கும், டேபிளில் படுக்க வச்சு அங்கே இருக்க அந்த பாஸ்டர் அருவா எடுத்து வெட்டுவாராம். அந்த பாஸ்டர் சாராயம் குடித்து அவர் அறியாத ஒரு போதையில் இருப்பார். அந்த வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட தாய், ஏழை விதவை. இந்த ஏழை விதவைக்கு ஒரே மகன். அந்த மகன் பேர் தான் சீட்டு விழுது. அந்த சீட்டு விழுறப்போ, அந்த மகன் பேரில் அந்த சீட்டு விழுறப்போ அவனை நிர்வாணப்படுத்தி வெட்ட போகிறாங்க. அப்போ நம்முடைய பரணி பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர், ஒரு மிஷினரி அங்கே போகிறார். கிராமத்தில் ஆளே இல்லை, காலியாக இருக்குது. ஒரு அழுகையின் குரல், ஒரு பெண்மையின் அழுகையின் குரல். ஐயோ காப்பாற்றுங்க, ஐயோ காப்பாற்றுங்க, மகனை காப்பாற்றுங்க, அழுகையின் குரல். என்ன அழுகையின் குரல்? அந்த ஊருக்குள்ளே போய் என்ட்ரு பண்ணி பார்த்தா யார் மேலே யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. இப்போ நான் பேசுகிறது இந்த ஸ்பீக்கர்லேருந்து சத்தம் வருது. அதே மாதிரி அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறார். அந்த சத்தத்தை நோக்கி ஓடுறார். ஒரு பெண், ஓலை குடிசில் ஒரு வயதான பெண், கைம்பெண், கணவன் இல்லாத ஒரு பெண் அழுகுது. என்னன்னு கேட்கா, பையனை காப்பாற்றுறேன், ஓன்னு அழுகுது. அதுக்கு மேலே அதனால் பேச முடியல. என்ன நடந்ததுன்னா அது ஒரு திசை இப்படி கை காட்டுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்லும் போது அழுது. உடனே அந்த மிஷினரி அந்த திசையை நோக்கி ஓடுறார். தூரமாக பார்த்தா பெரிய கூட்டம், சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அந்த மக்கள் நடுவில் போய் பார்த்தா ஒரு பையனை நிர்வாணப்படுத்தி விட்டுருக்காங்க. அதாவது அந்த திருவிழாவில் ஆடு வெட்டுற ஆடுக்கு மாலை போட்டு அந்த ஆட்டுக்கு தெரியுமா வெட்ட போகிறாங்கன்னு. ஆனால் மனுஷனுக்கு தெரியும் வெட்ட போகிறது. எத்தனை பேர் திருவிழாவில் ஆட்டை வெட்டுறதை பார்த்துருக்கீங்க, கோழி வெட்டுறதை பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி ஒரு மனுஷனை வெட்ட போகிறாங்க. அந்த மிஷினரி போய் கேட்குறார் என்னென்னு. எல்லாம் போதையில் இருக்கான். 3வது அரக்கன் எல்லாரும் உள்ளே இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்கிறார், எங்கள் ஊருடைய வைதீகம் இந்த வருஷத்தில் ஒரு வாலிபமோனையும் வெட்டி அவர் ரத்தத்தை தொளிச்சா எங்கள் தேசத்தில் சிறப்பான மழை பெய்யும், நல்ல விளைச்சல் வரும், குழந்தை எல்லா பிள்ளைகளுக்கும் குழந்தை பிறக்கும், நல்லது நடக்கும், எங்கள் ஐதீகம். அந்த ஐதீகத்தின்படி நாங்கள் இவரை வெட்டுகிறோம். அவர் சொன்னாண்டே, உனக்காக என்னை மீட்டுக் கொள்வதற்காக ஒருத்தர் சிலுவையில் சென்று விட்டார். அழகாக மெயின்லைன் சர்ச்சில் கம்பெனியில் ஆம் பிதாவே, நீ பரிசுத்தர், தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய நீர் எங்களை அநேகரை மீட்கும் பொருளாய் உம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் அறைவு எங்களுடைய தன்மையை தரித்துக்கொள்ள அந்த உலகத்திற்கு கொடுத்தீங்க. உலகத்தின் பாவங்கள்லேருந்து விடுதலை கொடுப்பதற்காக கொடுத்தீங்க. அந்த கான்செப்டை சொல்லி நான் உங்களை நீ மீட்டுக்கொள்ள ஒருத்தர் சிலுவையில் சிந்திட்டாருப்பா, நீ ஏன்ப்பா அவர் அறையிறன்னு சொல்கிறாரு. எவன் கேட்பான்? எல்லாம் எப்படி இருக்கான்? ஒரு போதையில் இருக்க மனுஷனை போய் பேச முடியுமா?
அந்த அம்மா 2 காட்டும், அதையும் வாங்கிக்கிடுவான். இருந்தாலும் அவன் கான்செப்ட்லேருந்து மாறாது. இவர் சொல்லி பார்க்குறார், கேட்கல. அந்த பாஸ்டர் நல்ல போதையில் இருக்கிறார், பெரிய அருவா வச்சுருக்கிறார் வெட்டுறதுக்கு. அந்த அருவாவை வாங்குறார். டேய், இந்த ஓக்கு மரம் உயிர் இல்லாதடா, நமக்காக காற்று கொடுக்க, ஆக்சிஜன் கொடுப்பதற்காக, மழை வருவதற்காக, இந்த உணவு கொடுப்பதற்கு அந்த மரம் உருவாக்கப்பட்டது. இந்த மரம் உனக்கு கொடுக்க கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறா. கேட்கல. அப்போ போய் அவர் அந்த மரத்தை வெட்ட போகிறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க போதையில், டேய், அந்த மரம் இப்போ நீ சாகடிக்க போகுது, நீ செத்து போவ, இப்போ அந்த மரம் அடிபட்டு நீ என்ன பண்ண போவ, செத்து போவ எல்லாம் சொல்கிறான். பார்த்துடலாம் ஒன்றுன்னு. இவர் கூட யார் இருக்கா? ஆண்டுடைய மகிமை, ஸ்பிரிட் தூயானுடைய மகிமை இவருக்குள்ளே இருக்குது. 150 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பெரிய மரம். இப்படி கெட்டி பிடிச்சா கெட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ பெருசு. தனியாக வெட்டுறார். எல்லாரும் இப்போ இவன் சாக போகிறான்னு பார்க்குறாங்க. அந்த மக்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண் மகனையோ பெண் மகளையோ வெட்டி ரத்தத்தை தொளிக்கிற ஒரு நாள். அந்த ரத்தத்தை குடிச்சு வளர்ந்துருக்கு. ஆனால் தைரியமாக விட்டுறார். மரம் சாயுது. அப்போ தான் காஸ்பல் சொல்கிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் பிறந்திருக்கிறார். அன்னைத்தான் ஜெர்மனியில் ரட்சகர் பிறந்தார். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால். அதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுதான் ஓக் மரம். ஏன்னா என்னைக்கு ஆண்டவர் பிறப்பார்னா, என்னைக்கு பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து விடுதலை பெற நம்மை ஒப்பு கொடுக்குறோமோ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னுடைய பாவத்து நிமித்தம் எனக்கு வியாதி, என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் எனக்கு கடன் பிரச்சனை, என்னுடைய பெருமை நிமித்தம் என் குடும்பத்தில் என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வுன்னு என்னைக்கு சொல்லி நம்ம ஏங்கி நிற்கிறோமோ, அன்னைக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை ரட்சகர் என்னைக்கு பிறப்பார்னா, நம்ம என்னைக்கு விடுதலை பெற ஆயத்தமாகிறோமோ, ரட்சிப்பு பெற ஆயத்தமாகிறோமோ, அதுதான் செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் ஆக்கினைகளை அகற்றி, என்னுடைய ஆக்கினைகளை அகற்றி எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். காஸ்பல் என்பது ஐயா சொன்னாங்க, எனக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த திருச்சபை திறக்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆச்சு. அந்த சங்கீதம் 22, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை. சிறுமி உபத்திரப்பட்டோடைய உபத்திரத்தை அருவக்கலை, அற்பமாக என்னலை, தம்மை நோக்கி கூப்பிடுகள். 22, 24 இருக்குது. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அருவருக்கலை, அற்பமாக என்னலை, தம்மை நோக்கி கூப்பிடுகள். அவனுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமுள்ள தகப்பனாய் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அதிசயம் மாணவர், ஆறுதல் தருகிறார். அதிசயம் மாணவன், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்ல
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருப்பிக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னபோது தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி அங்கே வர்றாங்க. அவங்க வந்து பாடுறாங்க, உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாதாக. அந்த தேவி அவர் பிறந்ததால இந்த பூமியில் சமாதானம் வந்துருச்சான். இயேசு பிறந்ததில் என்ன வந்தது? ஒரு தலைவர் பிறந்ததில் அந்த பூமியில் என்னாச்சு? 1000 போலீஸு. உங்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒரு நாள், அவங்களுக்கு ஒரு நாள், ஒரே நாள் போக முடியாது. வெட்டு குத்து என்ன நடக்குன்னு தெரியாது. டெரரிஸு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. அவங்க இன்னொரு மதத்தில் அவங்க இதை வெட்டுவாங்க, அதெல்லாம் வெட்டக்கூடாது, அப்படி ஒரு கட்டளை. இன்னொருத்தர் போனால் இப்படிலாம். ஆனால் இயேசு பிறந்ததில் என்ன வருது? அமைதி வருது. அதில் தேவதூதர்கள் பாடுறாங்க, உன்னதற்கு தேவனுக்கு மகிமை. இந்த கடவுளுக்கு சந்தோஷம் வந்துச்சான். என்ன சந்தோஷம்னா, எனக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட என் வயசு 64 முடிஞ்சு 65க்குள்ளே வரப்போகிறேன். வந்துட்டேன்னா வரப்போகிறேன்னு தெரில. 65 முடிய போகுது. முடிஞ்சிட்டா 65 ஸ்டார்ட் ஆகிட்டான்னு தெரில. 65. ஒரு 35 வருஷமாக சுகர் பேஷண்ட்டு. எத்தனை வருஷமாக? 35 36 வருஷமாக சுகர் பேஷண்ட்டு. கடவுள் கிருபையில் எல்லாமே இருக்குது சாப்பிட்றதுக்கு. வித்தியாசமாக சாப்பாடு இருக்கும். போனேன் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் முடிக்க போனேன். ஒரு எக்கனாமிக்கல் கேரல் சர்வீஸு. நல்ல கேக்கு, பப்ஸு, சூப்பர் பப்ஸு. கேக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையிலேருந்து 4வது சர்வீஸுன்னு நினைக்கிறேன். 3, 4வது சர்வீஸ், 5வது சர்வீஸு, 4வது மெசேஜ். 5 சர்வீஸில் 4வது மெசேஜ். எங்கே போனால் நல்ல காஃபி, டீ, நல்ல உணவு. ஆனால் என்ன பண்ண முடியாது? எதுக்கு? சுகர் வியாதி. அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு. இதுக்கு மிஞ்சி சாப்பிட்டா சுகர் நல்ல வியாதி, ஒன்றுமே பண்ணாது. நல்ல வியாதி இருக்கிறதுலே பெஸ்ட்டு. பிபி எல்லாம் மோசம், தைராய்டு மோசம், எல்லா வியாதியும் மட்டம். இல்லை நல்ல வியாதி டயபெட்டிக் சுகர் பேஷண்ட். ஒன்றுமே பண்ணாது, நிழல் மாதிரி கூட வரும். டயட் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். சுகரோடைய அளவு, சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி ஆசைப்படக்கூடாது. தொண்டையில் கத்தியை வச்சுக்கணும் எப்போவுமே. நீதிமொழிகள் 23 சொல்ல, தொண்டையில் என்ன பண்ணணும்? நான் வைக்கிறது இல்லை. அதனால் கடந்த நாளில் ரொம்ப நாள், இப்போ ஒரு 3 மாதமாக கொஞ்சம் ப்ராப்ளம். எவ்ரி 1 hour யூரின் வந்துச்சு. ராத்திரி தூக்கம் வராது, டென்ஷன், கைகால் வலி. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் வயசாகிட்டு, நமக்கு 64 வயசாகிடுச்சு. அதனால் இப்போ ரிட்டைர்மெண்ட் 60 வயசு, 58, 60 ஆச்சு. இப்போ நமக்கு 60 ரிட்டைர்மெண்ட்டு, வீட்டில் இருக்கணும், நம்ம வேலை செய்கிறனால கஷ்டம் நினச்சி சத்துக்கானதுன்னு கொஞ்சம் ஜூஸ் ஈஸ்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறையா. பிறகு ஒரு நாள் ரொம்ப அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குரிய அறிகுறி எல்லாம் எனக்கு வந்துருச்சு. எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த அறிகுறி எல்லாம் வந்துருச்சு. காலையில் போய் சுகர் செக் பண்ணால் A1C 15.8. என் மருமகன் டாக்டரு, அவர் சொல்கிறார், மாமா உங்களுக்கு சுகர் ஒரு நாளைக்கு 400க்கு கீழே வரவே இல்லைங்கிறார். ஆனால் தினமும் காலையில் செக் பண்ணால் நார்மலாக இருக்கும். காலையில் செக் பண்ணால் நார்மல் சுகர் 95, 100, 105, 85 இப்படி தான் இருக்கும் காலையில். அது ஒரு மாத்திரை போட்டால் அந்த மாத்திரை சுகரை, ஜாண்டியாஸ்னு ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை போட்டோன்னே அது சுகருடைய ரேஷியோவை கரெக்ட் பண்ணுது. ஆனால் பகலெல்லாம் சுகர் அதிகம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கண்ணு செக் பண்ணல. கண்ணை செக் பண்ண போனேன். 3 டாக்டரை பார்த்தேன். ஒரு டாக்டரு ஆப்ரேஷன் உடனே பண்ணணுன்ட்டாங்க. இன்னொரு டாக்டரு லேட் பண்ணாதீங்க, கண்ணு பார்வை போயிடும், இல்லை உடனே கேட்ராக்ட் பண்ணணுங்கிறாங்க. இன்னொரு டாக்டரை போனால் அவங்க பாச மாதிரி அழகாக இருப்பார் அவர் பார்த்துட்டு சத்து மாத்திரை கொடுத்து போயான்ட்டார். ஒன்றும் பண்ணாது, போப்பா 6 மாதம் கழிச்சு வான்ட்டார். அப்போ 6 மாதம் இருக்கணும் இல்லையோன்னு நினச்சிட்டு அவர் என்னை அனுப்பி விட்டுட்டார். அவர் சொன்ன மெத்தட் அப்படி தான் இருந்தது. சத்து மாத்திரை 6 மாதத்துக்கு கொடுத்துருக்கேன், கழிச்சு வான்ட்டார். அப்புறம் ரெகுலராக போகிற டாக்டர்கிட்ட போனால் அவர் எப்போயுமே பயம் காட்ட மாட்டார், உண்மையை பேசுவார், ரொம்ப கரெக்டாக உண்மையை பேசுவார். அவர் சொல்லிட்டார், உங்கள் கண்ணுடைய நிலைமை எப்படி இருக்குது, அதனால் நீங்கள் இது உங்களுக்கு ஆப்ரேஷன், மாத்திரை, மருந்து எதுவுமே கிடையாது,
ஃபைனல் ஸ்டேஜ் கண் சொல்கிறார். நான் சுகரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் மனித நிலைமை. ஆனால் இந்த மனித நிலைமையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஞானத்தில் நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு சமாதானம் வரணும் என் வாழ்க்கையில். இப்போ ஒரு 10 நாளாக 15 நாளாக ஏன்னா சுகர் நார்மலாக இருக்குது, டயட்டை நார்மல் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு நார்மல் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரை, கூடுமான வரை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் முடியும். நான் மனுஷன் தானே, ஆசையை எப்போயுமே கொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி முந்தா நாள் திருப்பத்தூர் போயிருந்தேன், அங்கேருந்து நாட்டு பப்பாளி வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி வெட்டினா சூப்பர் டேஸ்ட்டு, கொஞ்சம் சாப்பிட தான் செஞ்சேன். அது நம்ம ஊர் பப்பாளி மாதிரி நிற்காது, சூப்பராக இருக்கும் நாட்டு பப்பாளி, அது விதை உள்ளது. மனுஷன் தானே. மட்டன் இருந்தது, சிக்கனில் 2-3 வெரைட்டி இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன். நீ இதுக்கு மேலே என்னை கொண்டு வரது யார்? எனக்கு சமாதானத்தை அமைதியை கொடுக்குறது யார்? ஆண்டவர். அதுதான் அந்த பூமியிலே சமாதானம். மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த பிரியத்துடைய வாழ்வு தான் அவங்க வெற்றியின் பவனியாய் லூக்கா 19:38 இயேசு கிறிஸ்து ஓசன்னா பண்டிகையில் இயேசுவை கழுதலை ஏற்றி போகிறப்போ முதல்ல தேவதூதர்கள் பாடினாங்க. லூக்கா 2 இப்போ மனுஷங்கள் பாடுறாங்க, நீர் எங்கள் மத்தியில் வந்ததால் சமாதானம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் வந்ததால் யாருக்கு சமாதானம்? எனக்கு சமாதானம். அதுதான் அந்த லூக்கா 2 சொல்கிறப்போ மேய்ப்பர்கள் ஆட்டு மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டு மந்தை அவங்க யாருன்னா மேய்ப்பர்கள் வயல்வெளியில் காட்டில் இருக்காங்க. பெரிய ஒளி, பயம். அப்போ ஒரு வாணி தேவதூதர்கள் இறங்கி சொல்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய் டு த நேஷன், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டதாக கர்த்தராகிய கிறிஸ்துவினும் இரட்சகர் மீட்பர் இன்று எங்கே பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். எதுக்குன்னா தாவீதுன்னா டேவிட் ஆஃப் சிட்டின்னு சொல்கிறாங்க, சிட்டி ஆஃப் டேவிட்டுங்கிறாங்க. தாவீது அந்த ஊரில் தான் இருந்தாராம். அந்த ஊரில் தான் பெத்லேம் ஊர் இருக்குது, பெத்லேம் சர்ச் இருக்குது. அங்கே தான் மேல் வீட்டறை, பேதுரும் சீசரும் உட்கார்ந்து சாப்பிட்ட மேல் வீட்டறை இந்த டேவிட் சிட்டி தான். அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஒருவேளை சிட்டி ஆஃப் டேவிட் ஃபார் அண்ட் டு இன் வாண்ட் திஸ் டே இன் த சிட்டி ஆஃப் டேவிட் ஏ சேவியர் which has Christ the Lord. ஏ சேவியர், இந்த சேவியர் ஒரு இரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகர் என்னைக்கு என் உள்ளத்தில் பிறக்கிறாரோ அன்னைக்கு எனக்கு விடுதலை. அந்த இரட்சகரின் உள்ளத்தில் எப்போ எனக்கு பிறக்கிறாரோ அந்த இரட்சகர் எப்படி பிறப்பாருன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அந்த பெண் 12 வருடம் உதிர ஊரல் பெண், 12 வருஷம் இரத்தப்போக்கு, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, மரணம். வைத்தியர் முடிஞ்சு போச்சுட்டாங்க, சொந்தக்காரங்க முடிஞ்சு போச்சுட்டாங்க. ஆனால் அந்த அம்மா விசுவாசத்தோடு இயேசுவை போய் தொட்டுச்சு. இயேசு வஸ்திரத்தை பின்னால் தான் தொட்டுச்சு, முன்னால் தொடலை. இயேசுட்டு ஒரு வல்லமை வந்துச்சு, ஒரு பவர் வந்துச்சு. அந்த பவர் வந்ததால் அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அப்போ இயேசு கேட்டாங்க, நீ தொட்டது யார்? Who are you touching? தொட்டது யார்? எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ சொல்றாரு, பெண்ணே, டாக்டர், மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது. ரட்சகர் எங்கேருந்து பிறப்பாருன்னா, வந்திருக்க பாஸ்டர் இல்லை, உங்கள் பாஸ்டர் இல்லை, மவுண்ட் சிலாசரஸ் இல்லை, பென்னிகன் இல்லை, பில்லிகரம் இல்லை, ஏஜி மோகன் இல்லை. நீங்கள் விசுவாசத்தோடு இயேசு எப்போ தொட்டுட்டீங்களோ அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, அப்போ விடுதலை வந்துருச்சு. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி எப்போ பார்த்துறீங்களோ விடுதலை வந்துருச்சு. நான் ஒரு தடா பக்கத்தில் ஒரு எஸ்டி கிராமம் ஊழியத்துக்கு போவேன். இப்போ அந்த அம்மா அங்கே இல்லை. அந்த அம்மாக்கு லங்ஸ் ப்ராப்ளம். எனக்கு சும்மா ஒரு 5 நிமிடம் தான் ஒரு மெசேஜ் கொடுப்போம், 5 மினிட்ஸ் தான் ஒன்லி மெசேஜ். மெசேஜ் முடிஞ்சோன்னா ஒரு பிஸ்கட் கொடுப்போம், ஒரு மேரி பிஸ்கட் 10 ரூபா. அதனால அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு ஒன்றா வந்துடும். சண்டே போவோம், இன்றைக்கா சண்டே ஏதாவது போனோடனே ஐயா வரான்னு நாங்கள் போய் மிஸ்டரி சொல்லுவாங்க. எல்லா மக்களும் ஒன்றா ஓடியாந்துடும். ஒரு வீட்டுக்கு போய் சொல்ல மாட்டோம், தெருவிருப்போ அந்த இடத்துல எல்லா மக்களும் வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பாட்டு, ஒரு குட்டி மெசேஜ், மொத்தம் 10 நிமிஷம் பிஸ்கட் கொடுத்துட்டு போகிறதுக்கு. அதில் ஒரு அம்மா விசுவாசத்தோடு இயேசுவை பார்த்துருக்கு. தகப்பனே எனக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு லேடி 35 வயது இருக்கும். அந்த மக்களுடைய உணவு புகையிலையும் பொடியும் தான். பசி இல்லாத குறை, வியாதி.
ஆனால் கண்ணீரோடு இயேசுவை பார்த்ததால் ஒரு பெரிய விடுதலை தந்தார். ஒருவேளை அந்த இயேசு உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுத்து ரட்சிப்பதற்காகவே ஒரு சேவியராக உங்களை சேவ் பண்ணுறதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கிறப்போ, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். அந்த இயேசுவின் நாமம் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, கலரை பார்க்கல, படிப்பை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, நம்முடைய குவாலிட்டியை மட்டும் பார்க்குறாரு. மனதில் நான் குவாலிட்டி எப்படி இருக்கேன், இப்போ நான் கருப்பு, இந்த அக்கா கருப்பு, இந்த அம்மா கருப்பு, அந்த அம்மா கலராக இருக்காங்க, ஒருவேளை இவங்க கொஞ்சம் வசதியாக இருக்க மாதிரி, இதெல்லாம் அவர் பார்க்கல. என் மனது எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறாரு. ஒரு மனிதன் இதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போனார். ஆண்டு விழாக்கு சர்ச்சுக்கு போனவர் ஜெபம் பண்ணுறார். ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறவர் நல்ல மனுஷன், கொடுக்குற ஆள், நிறைய பேர் காணிக்க கொடுப்பார், எல்லாத்துக்கும் கொடுப்பார். ஒன்றும் பந்தாவுக்கு கொடுக்குறாரோ எதுக்கு கொடுக்குறாரோ, கொடுக்குன்னு நினைக்கிறார், கொடுக்குறாரு. ஆனால் அது பந்தாவாகவும் இருக்கலாம், மற்றவங்க நினைக்கிற பந்தாவாக கொடுக்குறான்னு நினைக்கலாம், இல்லை ஏழைக்கு கொடுக்கணும்னு நினைக்கலாம். கொடுக்குறவனை பொறுத்து, நினைக்கிறவனை பொறுத்து, மற்றவங்களை பற்றி கவலைப்படலாம் கொடுப்பார். அவர்கிட்ட ஒரு மனிதர் போய், ஐயா ரொம்ப அவசரம், ஒரு 5000 ரொம்ப அவசரமாக பணம் வேணும்னு கேட்டார். ஏழை ரொம்ப ஏழை. தரேன்ப்பா, இப்போ சர்வீஸு கோயிலில் சர்வீஸ் நடக்குது, சர்ச்சில், அதை முடிச்சுட்டு வந்து உனக்கு தரேன், வெயிட் பண்ணுன்னார். இவர் சர்வீஸ்க்கு போனார். சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து அவருக்கு கொடுப்பதற்காக அந்த 5000 ரூபா பணம் கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுட்டு தேடுறாரு, அவரை காணல. அப்போ கூட வந்து இதே மாதிரி நண்பர்கிட்ட, எப்பப்பா இதே மாதிரி ஒருத்தர் இருந்தார், இன்னார், தேடினா ஆளை காணல, அவருக்கு ஒரு 5000 ரூபா கொடுக்கணும், அவரை போய் கூட்டிட்டோன்னு இவர் அனுப்புகிறார். இவர் போய் அவரை தேடி போகிறார். அவரும் சொல்கிறார், ஆமாங்க ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, அவர்கிட்ட கேட்டேன், அவர் தரல, அதனால் நான் அவருக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் தரேனார். நானும் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணேன். அந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் எனக்கு அந்த 5000 ரூபா, ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணார், எப்போ வா, நீ உனக்கு முன்னால் ஒரு 5000 ரூபா வாங்கினேன், உடனே வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார். நான் என்றைக்கே கொடுத்த 5000 ரூபா அவர் தந்துட்டார். அதனால் இப்போ எனக்கு அந்த 5000 ரூபா எதுக்குன்னா, நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஒரு மணி நேரம் கழிச்சு தரேன், அதுக்குள்ளே அவரும் ஆண்டவர்கிட்ட தானே வாங்க போகிறேன், நான் ஏன் அந்த ஆண்டவர்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதுதான் சங்கீதம் 18, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மிடத்தில் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஐயா ஒரு வசனம், பக்தி உள்ளவனை தமக்காக அவர் ஜெபம் பண்ணார். பக்தி உள்ளவனை யார்? திருவிழத்தில் தமக்கு அன்பானவனே ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா. அந்த பக்தி உள்ளவன், தமக்கு பக்தி உள்ளவனே நம்ம சங்கீதம் 3ன்னு நினைக்க அவங்க சொன்னது 3ல் இருக்குது. அது திருவிழியத்தில் போய் வாசிங்கன்னா தமக்கு அன்பானவனே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யார்? அந்த அன்பின் நிமித்தம் தானே இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறோம். அவர் சொன்னார் 7:15 வந்துன்னார். அவர் சொல்லி 3 மாதம் ஆச்சு. என் டைரியில் நோட் பண்ணேன். 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் பெரிய சர்ச்சில் ஃபோன் பண்ணி வந்துட்டு உடனே போயிருந்தார். நான் கிளம்பி வந்தேன், ஒரு ரயில்வே கேட்டை மூடிட்டான், சுற்றி வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா 25 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த அரை மணி நேரம் லேட்டு. அவரும் போனோன்னு கொடுத்துட்டாரு. நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் நல்ல ஒரு மெசேஜை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். பெரிய சர்ச்சு, இதே மாதிரி 10 மடங்கு மக்கள். நல்ல மீசைக்கு ஆசை, கூழுக்கு ஆசை. ஐயா 7:15 வந்துருந்தார். 8 மணிக்கு வந்தேனா, 8 மணிக்கு 8:05க்கு மெசேஜ் மைக்கு கையில் தந்துட்டாங்கன்னா டைம் பார்த்துக்கிட்டே இருக்க முடிக்கிறதுக்கு. இது மனிதனுடைய குவாலிட்டி. ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்து கேட்குறாரு. அதுதான் சொல்ல, கூப்பிட்ட நாளிலே அவர் சொல்கிறார். யார்? தமக்கு யார் அன்பானவனோ அவர் என்ன பண்ணுறாரு? பக்தினா என்ன? பக்தினா என்னென்னா, காலையிலேருந்து குளிச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு ஒர்க்ஷிப்பில் அவர் 6-8 அடித்தா
6-8 எப்படி அடிப்பா தம்பி? பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போ மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி கொண்டு போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இது ஒர்க்ஷிப். இந்த அடிக்கு டான்ஸ் ஆடுறாரு, இதுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம். பார்த்தீங்களா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவங்க முறைப்படி நெத்தி கை கால் உடல் எல்லாம் போட்டு அந்த சூரியன் முன்னால் நின்று அவங்க வணங்குறத பார்த்தா, காலையில் நான் சர்ச்சுக்கு 6 முதல் சர்வீஸ் முடிச்சுட்டு செகண்ட் சர்வீஸ் 6:45 போகிறேன். செகண்ட் சர்வீஸ் ஒருத்தர் அந்த முனையில் நின்று நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு அப்படியே நின்று கடவுளை வணங்குறார் ரோட்டில் அந்த முக்கில். எனக்கு அவ்வளோ பக்தி இல்லை, தன்னை தாழ்த்தி. இதுதான் ஆண்டவர் நினைக்கிறார். பொதுவாக அது பக்தி என்பது தான். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா, சகை வந்தார், இயேசு வர்றாருன்னு சொன்னாங்க. சகை முன்னால் ஓடி வந்தார். முன்னால் குள்ள, அவர் குள்ளமாக இருக்கிறாரு. வகை எப்படி பார்க்குறதுன்னு வகை தேடுறாரு. மரத்தில் ஏறுறாரு. மரத்தில் ஏறி இயேசுவை எப்படியாவது பார்க்கணுங்கிற ஒரு அபிஷேகம், ஒரு இது வந்துச்சு. அப்படி அவர் எப்படியாவது பார்க்கணும்னு தேடுறப்போ இயேசு நின்று, சகிவே என் வீட்டிற்கு வாங்க, நான் வீட்டில் ரெஸ்டியூங்கிற அவங்க வீட்டில் நான் தங்க போகிறேன் வாப்பாங்கிறார். ஐ ஸ்டே யுவர் ஹவுஸுங்கிறார், வீட்டில் தங்க போகிறேங்கிறார். சகை எதிர்பார்க்கலை. அவருடைய ஃபெய்த்து, அவருடைய விசுவாசம், அன்பு, இயேசு மேலே உள்ள அன்பு, இயேசு எப்படிப்பட்டவரோ பார்ப்பதற்கு ஒரு அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் வர்றார். அதே மாதிரி இயேசுவை பார்க்க ஒரு அன்பாக வந்திருக்கிறோம். அந்த அன்பு அவர் உண்மையுள்ள அன்பான்னு பார்க்குறாரு, எனக்கு பிரியமான அன்பான்னு பார்க்குறாரு. ஐ வித் ஸ்டே யுவர் ஹவுஸுங்கிறார். அந்த வார்த்தை ஏன்ட்ட சொன்னால் எப்படி இருக்கு? சொன்னோடனே, சகை வாங்கய்யா, என் வீட்டுக்கு வாங்கப்பா. சகை சொல்லலை, நான் ஒரு 6 மாதம் ஆகட்டும், நான் ரட்சிப்பு பெற்றுக்கிறேன், பாவமன்னிப்பு வாங்கிக்கிறேன், வீட்டை பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றேன், இல்லை இவ்வளோ வேலை இருக்குது, அதுக்கப்புறம் நான் கிறிஸ்தவன் வரேன், ஞானஸ்தானம் வாங்குறேன்னு அதுக்கப்புறம் சொல்லலை. அவர் கேட்ட உடனே இயேசுவை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க, இவன் நல்லவன்ல, ஃபைனான்ஸ் பார்ட்டி, கந்து வெட்டிக்காரன், மோசமானவன், திருடன். அங்கே இருக்க மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இயேசு காதில் விழுது. இயேசு அதெல்லாம் நினைக்கல. அவருடைய அன்பை பார்க்குறாரு, அவருடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. அப்பா நான் வீட்டில் தங்குறேன்னு இந்த வார்த்தை சகியை காலில் ஒன்றுன்னு சொல்கிறார். சகியை சொல்கிறார், யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா 4 லட்சத்தை திரும்ப கொடுக்குறேன். இந்த வீட்டிற்கும் இவனுடைய சன் ஆஃப் ஆபிரகாம், இவனும் ஆபிரகாமின். எப்போ ரட்சிப்பு வந்தது, எப்போ அமைதி வந்தது, எப்போ இயேசு பிறந்தாரு, அவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பொழுது அங்கே இயேசு பிறந்துட்டாரு. ஒருவேளை நீங்கள் எப்போ நம்மை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்குறோனோ அப்போ இயேசு என் உள்ளத்தில் பிறக்கிறாரு. எப்போல்லாம் அதுதான் பரமண்டங்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்வது போல பூமியிலும் அன்னன்றப்பங்களை எங்களுக்கு தரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு, எங்களை தீமை இந்த ரட்சி. இதுதான் காஸ்பல், இதுதான் ரட்சிப்பு, இதுதான் ப்ரேயர். இந்த ப்ரேயர் லூக்கா 11 இருக்குது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த ப்ரேயரை சொல்லி சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க. சகைக்கு கிடைத்த அதே ரட்சிப்பு இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதில் பிறந்தது போல உங்கள் உள்ளத்தில், உங்கள் வீட்டில் பிறந்து விட்டார். அந்த இயேசு ரட்சகர் நம் வாழ்க்கையில் பிறந்து விடுவார். ஒருவேளை அப்படி பிறப்பதற்கு நம்மை தாழ்த்தி
ஒப்பு கொடுக்கணும். ஒரு மனிதர் நல்ல குடிகாரர், குடிச்சு அழிஞ்சிட்டார். மனைவி மதிக்கலை, காரணம் மனைவிட்ட ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் சொல்கிறார், ஒரு பாஸ்டர் தான், டிபி சத்திரத்தில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், மீன் விற்பாராம், மீன் விற்று வர பணத்தெல்லாம் குடிச்சிருவாராம். ராத்திரி நல்ல போதையில் வீட்டுக்கு வருவாராம், சைக்கிளில். மனைவிக்கு நல்ல ஆடை இல்லை, பிள்ளைகளுக்கு உணவு இல்லை. வீட்டுக்கு வந்து நல்ல உணவு கேட்பார், மனைவியால் கொடுக்க முடியாது. இவர் பணம் கொடுக்கலை. அன்னைக்கு இந்த அளவுக்கு ஹவுஸ் கீப்பிங் இப்படி வேலைலாம் இல்லை. கண்ணீரோடு அடிப்பாராம். அவர் வரணத்தில் வீட்டில் இருக்க மாட்டாங்களாம். காலையில் எழுந்து அந்த குழந்தைய மடியில் படுக்க வச்சுக்கிட்டு, பையனை மடியில் படுக்க வச்சுக்கிட்டு, நைனா ராத்திரி சோறு துணியாடா நைனான்னு கேட்பாரா. அந்த நைனா சொல்லுவான், நைனா ராத்திரி நீ துட்டே கொடுக்கல நைனா, அம்மா சோறே ஆக்கலை நைனான்னு. பசி பட்னின்னு சொல்லுவாங்க. அப்பன்னு சொல்லுவாராம், தலையில் ஒரு அடி அடிப்பாராம். என்ன அடித்து, நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன்டா. என் குழந்தைங்கெல்லாம், என் பிள்ளைங்களெல்லாம், என் குழந்தெல்லாம் பட்னியாக இருக்குன்னு குடிக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணுவாராம். அந்த சத்தியம் பண்ணி ஆனால் அடுத்த நாள் போன உடனே குடிச்சிருவார். இதுதான் குடிகாரம் பேச்சு. விடிஞ்சா போச்சு. ஆனால் ஒரு நாள் அவன் காஸ்பல் சொல்லப்பட்டது, குடியை நிப்பாட்டினா இன்றைக்கி 4 அடுக்கு வீடு டிபி சத்திரத்தில். இந்த பிள்ளைகளெல்லாம் பிஇ படித்து பெரிய பிள்ளைகளாக இருக்குது. இன்றைக்கி நல்லது ஒரு பாஸ்டாக இருக்கிறாரு. ஒருவேளை என்று கர்த்தராகிய கிறிஸ்து வந்து அந்த சகி உள்ளத்தில் பிறந்து ஒரு விடுதலை கிடைச்சதோ, உங்கள் உள்ளத்தில், என் உள்ளத்தில் என்னைக்கு பிறந்துட்டாரோ அன்னைக்கு ஒரு விடுதலைங்க, அன்னைக்கு ஒரு ரட்சிப்புங்க, அன்னைக்கு ஒரு விடுதலைங்க. அந்த ஜீவனில் ஆண்டவர்கிட்ட தகப்பனே, சகைவை போல அந்த 12 வருடம் ஊதல் உள்ள பெண்ணை போல நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற தகப்பனே, ஒரு விசை கூட எனக்கு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உம்மை நம்பி வந்தேன், நாம் வெட்கப்படல, உன் பெயர் என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நாம் வெட்கப்படல, உன் பெயர் என்ன கைவிடல. கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நீ பிறந்த பொழுது தேவதூதர்கள் பண்ணாங்க, பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாதாக என்று. ஒரு விசை கூட எனக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறப்பா, வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறேன், கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, ஒரு விடுதலை தாங்க. நீ ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காகப்பா. உலக பிரகாரமாக வேலை இருக்குது, ஆனால் வீட்டுக்கு போனால் சமாதானம் இல்லைப்பா. கண்ணீரான வாழ்வு தகப்பனே. பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, கணவர் சரியில்லை, அமைதி இல்லை. எனக்கு அமைதி இல்லாத வாழ்வுப்பா. பையன் பல போலீஸ் கேஸில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறான். அடிக்கடி போலீஸ் அவனை தேடுது. அவன் செய்த அக்கிரமம் அநியாயம்ப்பா. நான் கொஞ்சம் ஏறினா 8 1 அடி ஏறுறேன், 3 அடி இறங்குது. அவனை கண்டுபிடிச்சி அவனை கேஸு கோர்ட்டுன்னு முடித்து ஃபைனான்ஸ் வாங்கி அந்த ஃபைனான்ஸ் சொல்ல. இன்னொரு பக்கம் கணவருடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் என்னுடைய உடம்பு வலி, வேதனை, பலவீனப்பா. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த விடுதலை தேடி அந்த ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக ஒரு விசை கூட மனம்புறங்க. மற்றொரு மகளப்பா, நான் ஏன் வாழணும்? எதுக்கா நான் வாழணும்? பிள்ளைகள் என்னை ஆதரிக்கலை, மகா என்னை ஆதரிக்கலை, கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரே ஒரு உணவுக்காக, ஒருவேளை உணவுக்காக ஏங்கி தவிக்கிறப்பா. எனக்கே அந்த வாழ்க்கை ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்காக கவலைப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஒரு அமைதியான வாழ்வு அந்த ரட்சகர் அந்த மகளுக்கு பிறந்து தகப்பனே, ஒரு ரட்சிப்பின் சத்தியத்தை கொடுங்க தகப்பனே. ஒரு விசை கூட குடும்பத்தில் என் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கலை, வேதனையோடு இருக்கிற ஜெபிக்கிற அந்த மகளுக்காகப்பா
ஒரு விதமான கண்ணீரான வாழ்வு தகப்பனே, உடம்புல ஒரு விதமான பிரச்சனையால் வாழ்ந்து கொண்டிருக்கேன், ஒரு அமைதி இல்லாத வாழ்வில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காகப்பா ஒரு விசை கூட 20 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த திருச்சபையில் இன்னும் அநேக ஆண்டுகள் கடந்து வரப்பா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் திருச்சபை மாற்ற அருமையான அன்பு பாஸ்டர் பரணி, அவருடைய பிள்ளைகள், அவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உமக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட சங்கீதம் 22:22 படி உமது வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தின் படி தகப்பனே, செப்பனியா 3:14 உன் ஆக்கினைகளை அகற்றி உன் ரட்சகர் கீதமான வார்த்தையின்படி அந்த வாக்கு தத்தத்தை திருச்சி வைக்க கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதரை